இப்போ நம்ம சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும், எப்போ ஆரம்பிக்கணும்? ஒரு விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் பிரதமை திதியிலேருந்து சஷ்டி திதி ஆரம்பிக்குது. 6 நாள். சஷ்டினா 6. நல்லா கவனிங்க. பிரதமை, துவிதி, திருதி, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி. சஷ்டினா 6 நாள். சில பேர் இப்போ 7 நாள் இருக்கிற வழக்கத்துக்கும் வந்துட்டாங்க. ஏன்னா மறுநாள் வந்து சுவாமிக்கு திருக்கல்யாணம் இப்போ பண்ணுவாங்க ஒரு கோவில்லையும். ஆனால் சுவாமிக்கு உண்மையிலேயே திருக்கல்யாணம் நடந்தது எப்போன்னா பங்குனி உத்திரம். எல்லா சுவாமிக்கும் பங்குனி உத்திரம் தான் திருக்கல்யாணம். ஆனால் இது என்னன்னா விசேஷ நிகழ்வாக இது வச்சுக்கிறாங்க. இது வந்து இப்போ ஏன் ஏன் சுவாமிக்கு 2 வாட்டி திருக்கல்யாணம் பார்த்தா வேணான்னு சொல்லுது. பரவாயில்ல. என்னன்னா 6 நாள் சூரனை வதம் பண்ணதுக்கப்புறம் சில கோவில்களில் 7ஆவது நாள் என்ன பண்ணுறாங்க, திருக்கல்யாணம் வைக்கிறாங்க. அந்த திருக்கல்யாணத்தையும் பார்த்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்ற வழக்கம் இப்போ சில பேர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் சஷ்டினா 6 தான். 7 நாள் அந்த சப்தமி அப்படின்னு வந்திருக்கும். சப்தம்னா 7 இல்லையா? இது சஷ்டி விரதத்துக்கு 6 நாள் தான் இங்கே விரதம் இருக்க வேண்டியது. உங்களோட விருப்பத்தை பொறுத்து திருக்கல்யாணம் பார்த்துட்டு நான் சுவாமியுடைய கல்யாண விருந்தே சாப்பிட்டுட்டு நான் விரதம் முடிச்சுக்கிறேன்னு உங்களுக்கு அப்படி விருப்பம் இருந்தால் அதை ஃபாலோ பண்ணுங்கள்.